மீனா, பொங்கல் பரிசு வாங்கிட்டியா? அட இல்லடி ரோசா, நானும் போய் வாங்கலாம் தான் உன்னை கூப்பிடலான்னு வந்தேன். நீயே வந்துட்ட. சரி வா போகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு ரோசா, நெட்டவழி வரேன், நான் வந்துருப்பா. என்ன நில்லுங்க நில்லுங்க, என்ன விட்டுட்டு ரேஷன் கடைக்கு போக பார்க்குறீங்களா? நானும் வரேன். ஆமாம், உங்களுக்கெல்லாம் டோக்கன் வந்துருச்சா? வந்துருச்சு நெட்டவழி, அன்னைக்கு தான் போய் நாங்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு ஏன் தரல உங்க? சரி வா போய் கேட்கலாம். அப்படியே போகிற வழியில் வெள்ளையம்மா பாட்டியும் கூட்டிகிட்டு போயிடலாமா? சரி சரி, கூட்டிகிட்டு போகலாம். இங்கே நின்று அரட்டையை அடிச்சுட்டு நேரத்தை கடத்துக்கு போகலாம், நடந்துகிட்டே பேசலாம் வாங்க. அடடே, போகிற வழியிலேயே இந்த வெள்ளையம்மா பாட்டி நிற்கிறாங்க பாரு. ஆத்தா வெள்ளையம்மா, எவடி அவன் என்னை பேர் வச்சு கூப்பிட்டது? என்ன பாட்டி, நாங்கள் தான் கூப்பிட்டோம். சரி அதெல்லாம் விடுங்க, ரேஷன் கடைக்கு போகிறோம், வரீங்களா? சரி வாங்க போகலாம். உன்ன மேல எவ்வளோச்சும் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு பாருங்க. அப்புறம் இருக்குது ஆத்தான்னு கூப்பிடு, பாட்டின்னு கூப்பிடு. உனக்கு நான் அவ்வளோ இலக்காரமா போயிட்டணும் பேர் சொல்லி கூப்பிடுறக்கு? அட ஆத்தா, தெரியாம கூப்பிட்டுட்டேன், வாங்க போலாம். ஆத்தாடி ஆத்தா, இம்புட்டு கூட்டமா இருக்குதே. சரி வாங்க, கியூல நிப்போம். அட சீக்கிரமா போ வெள்ளையம்மா. இந்தாடி முன்னாடி போயிட்டு தாண்டி இருக்கிறேன். ரேஷன் கடைக்காரம்மா, எங்களுக்கு பொங்கல் பரிசு வந்துருச்சா? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க பாட்டி. வெள்ளையம்மாமா. வெள்ளையம்மாவா? அடடா, அந்த பேருக்கு பொங்கல் பரிசு அலாட் ஆகுங்களே பாட்டி. என்னம்மா சொல்றீங்க? நான் போன வருஷமெல்லாம் வாங்கிட்டு தானே இருந்தேன். இந்த வருஷம் ஏன் எனக்கு பொங்கல் பரிசு வரல? ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி, பார்த்து சொல்றேன். உங்க பேர்ல பொங்கல் பரிசு வரலைங்க பாட்டி. என்னம்மா சொல்கிறேன்? நானே ரேஷன் பருப்பு அரிசி வாங்கி இப்போ சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இந்த 1000 ரூபாய் நம்பித்தான் நான் வீட்டில் செலவே பண்ணணும். இப்படி பண்ணி சொல்கிறேம்மா, நல்லா பாருமா. உங்கள் பேரில் ஏதோ டேக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க போல இருக்க பாட்டி, அதனால தான் வரல. ஏம்மா, போன வருஷமெல்லாம் இந்த மாதிரி ஆகலையே, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தானே இருந்தாங்க. பாட்டி வரலையும் பாட்டி, புரிஞ்சுக்கோங்க, அடுத்த ஆளுக்கு வழி விடுங்க. உங்கள் பேர் என்னம்மா? நெட்டவள்ளிங்கம்மா. நெட்டவள்ளியா? உங்கள் பேருக்கும் வந்துட்டு பொங்கல் பரிசு அலாட் ஆகலைங்க. என்ன காரணம் மேடம் இப்படி சொல்கிறீங்க? போன வருஷமெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு தானே இருந்தோம். மேடம், நீங்களும் உங்களுக்கும் வரல. ஏதோ இது கவர்மெண்ட்டில் ஏதோ மானியம் ஏதோ வாங்கியிருக்கீங்களோட்டு இருக்குது. அது இல்லாமல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வேறு வந்திருக்குது. அதனால் உங்களோட பொங்கல் பரிசையும் கொடுக்குறீங்க மேடம். என்னம்மா சொல்கிறேன்? அவன் இஎம்ஐ வாங்கி லோனை போட்டு வீட்டை கட்டிட்டு வர சம்பாதி அதுக்கே போயிடுது. இந்த பொங்கல் சாமானத்தை வச்சு தான் சரி பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதையே நிறுத்தி போட்டிங்களேம்மா. நான் என்ன செய்வேங்க மேடம், கவர்மெண்ட்லேருந்து இந்த ஆளுங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி லிஸ்ட்டு வந்திருக்குமா, அது பிறகு தான் நாங்கள் கொடுக்க முடியும். இப்படி சொன்னால் எப்படிங்க மேடம்? சரி 2 நாள் கழிச்சு வாங்க, என்ன ஏது விசாரிச்சு சொல்கிறேன். இப்போ அடுத்த ஆளுக்கு வழிவிடுங்க மேடம், நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. அக்கா, என் பேர் மீனா அக்கா. என் பேருக்கு வந்திருக்குங்களா? வந்திருக்குதுமா, இந்தா வாங்கிக்கோ. நன்றிங்கக்கா. அக்கா, என் பேருக்கு வந்திருக்குங்களா? என் பேர் ரோசாங்க்கா. ரோசாவா? வந்திருக்குதுமா, இந்தாம்மா 1000 ரூபா பணமும் கிஃப்ட் பாக்ஸும். நன்றிங்கக்கா. என்னடி இப்படி ஆகி போயிடுச்சு? என் பையன் அப்போவே கையெழுத்து வாங்கினான், என்னமோ உன் பேரில் இன்கம் டேக்ஸ் எடுக்கிறமான்னு. நானும் நம்ம பையன் நம்ம கையெழுத்து ஆசையாக கேட்குறானேன்னு போட்டு கொடுத்தேன். இப்போ என் நிலமை இப்போ கவர்மெண்ட் காசுக்கே சிங்கி அடிக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சேடி. இப்போ என்னடி செய்வேன் பொங்கல் சாமானத்துக்கு? விடுங்கக்கா, வீட்டில் போய் பேசிக்கலாம். விடு வெள்ளையம்மா பாட்டி, பார்த்துக்கலாம். பேசுவீங்க. நீங்களாம் ஜாலியாக 1000 ரூபா பணமும் பொங்கல் பரிசு வாங்கிட்டு போகிறீங்க. நானும் இவ்வளோ தான் வெறுங்கையை வீசிட்டு போகிறோம். இந்த 1000 ரூபா பணம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வெள்ளையை அடிக்கலாம், மீதி வேலையை பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வர காசே அந்த காசு தான், அதையும் இப்படி நிறுத்தி போட்டாங்களேடி. சரி விடு பாட்டி, 2 நாள் கழிச்சு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்களா, அப்போ பார்த்தா போச்சு வெள்ளையம்மா பாட்டி. என் மனசே தாங்கலை. சரி அங்கே வாங்க, போய் கொஞ்சம் தள்ளி போய் பேசுவோம். வெள்ளையம்மா பாட்டி, அழுகாதீங்க பாட்டி. ஏய் மீனா, அந்த பாட்டி என்ன சொன்ன கேட்கவா போகுது? நான் சொன்னதுக்கு எப்படி பிடிச்சிட்டு பார்த்தியா? பாட்டி எனக்கு தானே வரல, நானே எவ்வளோ வேதனையில் இருக்கேன் தெரியுங்களா?
உங்களுக்கு என்ன பார்த்தி ஒத்த ஆள் வந்தால் சந்தோஷப்படுங்க, வரலைன்னா விட்டுற வேண்டியதானே. அடி போங்கடி விழுகுலா. இப்போ வந்துட்டு பொங்கல் பரிசு நிறுத்துறாங்க, அதுக்கப்புறம் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு நிறுத்திட்டா நான் சோத்துக்கு எங்கடி போகிறது? அதான் பையன்தான் சம்பாதிக்கிறானல்ல, உங்கள் வேலை ஐடியில் எடுத்திருக்கான்னு சொன்னீங்க. உங்களை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலடி. எனக்கு வேறு அழுகாச்சியே நிற்க மாட்டேங்குது. ஐடி ஃபைல் பண்ணிட்டானா அவன் பிஸ்னஸ் நல்லா ஓடுதுன்னு அர்த்தமா? அவன் பிஸ்னஸுக்கு இப்போ வாங்கின கடனை கட்டுறக்கும் அதுக்குமே சரியாக போச்சு. இதில் என்னைய எப்படி கவனிப்பாவ? ஆமாம் பாட்டி, நீ சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதான். என் வீட்டுக்காரரு வீட்டுக்கு லோனை போட்டு கட்டிட்டு இப்போ சாப்பாட்டுக்கே பட்ஜெட்டு படி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இதில் வந்துட்டு பொங்கலுக்கு வேறு பசங்க ட்ரெஸ்ஸுக கேட்டுட்ருக்கானுங்க. இப்போ அவங்கள எப்படி சமாளிக்கிறது? இந்த பொங்கல் ஜாமானத்தை வச்சு பொங்கல் வச்சு எப்படியாவது பொங்கலை நல்லா சிறப்பாக கொண்டாடிடலாம்னு நினச்சேன். இப்போ என் வீட்டை நினச்சா எனக்கே கவலையாக இருக்குது பாட்டி. வருமானம் முக்கால்வாசி லோனுக்கே போயிடுது பாட்டி. நான் என்ன தான் செய்வேன்னு தெரியலையே பாட்டி, நம்ம நிலைமை இப்படியாகி போயிடுச்சே. என்ன நாட்டு வழி இதுக்கு போய் கவலைப்பட்டு இருக்கிற? அதான் ரேஷன் கடைக்காரமா சொல்லிச்சல 2 நாள் கழிச்சு வாங்கன்னு போய் கேளுங்க. அட்லீஸ்ட் பொருட்களாவது கிடைக்குமில்ல. சரி மீனா, அப்படிதான் போய் கேட்கணும். சரி, எல்லாரும் கவலைப்படாதீங்க, வாங்க வீட்டுக்கு போவோம். உனக்கு என்ன அதான் எல்லாமே வாங்கிட்டீங்க, நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போவீங்க. நான் போனதையே பிள்ளைங்க வேற கையை எதிர்பார்க்குமே. விடு நட்டவள்ளி, இந்த எனக்கு 500 ரூபா செலவுக்கு இருக்கட்டும், நீ 500 ரூபாய் எப்படி? சரியா? நீ வீட்டில் போய் பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போ. இந்த நட்டவள்ளி இல்லை வேணாம் மீனா, உங்கள் வீட்லேயும் இப்போ கஷ்டமெல்லாம் இருக்குது. நான் போய் உங்கள்கிட்ட வாங்கிட்டு அது உனக்கும் சிரமமாக போயிருமில்ல. இல்லை புடி நட்டவள்ளி, எனக்கு 500 ரூபா சேமிச்சு வச்சிருக்கேன், அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ போய் ஒரு 500 ரூபாய்க்கு அளவு ஏதாவது பொங்கல் ஜாமானத்தை வாங்கி இந்த வருஷம் பொங்கலை கொண்டாட வழி பாருங்க. அதான் 2 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க, வேற இல்லை. வந்தால் எனக்கு 500 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். சரி மீனா, ரொம்ப நன்றி. இந்தா வாங்கிக்கோ. ரொம்ப நன்றி மீனா. சரி அட்வைஸ் பண்ண பொழிஞ்சது போதும், வாங்க வீட்டுக்கு போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொங்கல் பரிசு வந்துருச்சான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.